நம்ம இன்னைக்கு மாலைபட்சம் 3வது நாள். அடைக்கு தான் வந்து டிஃபன் ஊற வச்சிருக்கேன். அடைக்கு வந்து நான் ஒரு டம்ளர் அரிசி, அதுக்கேத்த காரத்துக்கு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இது ஜாஸ்தி இருந்தாக்கா அரைக்கும் போது கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு 1.5 டம்ளருக்கு கிட்டத்தட்ட பருப்பு ஊற வச்சிருக்கேன். அரிசி கம்மியா இருக்கு, பருப்பு ஜாஸ்தி ஊற வச்சிருக்கேன். ஏன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பருப்பு ஜாஸ்தி இருந்தாங்க, அதனால இது ஊற வச்சிருக்கேன். இது ஒரு 4 மணி நேரத்துக்கு மேல ஊறி இருக்கு. இப்ப இதை நம்ம அரைச்சுன்னு வந்துட்டு, நான் கிரைண்டர்ல தான் அரைக்கலாம்னு இருக்கேன். அரைச்சுன்னு வந்துட்டு அடைய வாத்துடலாம். இது கொஞ்சம் நரன்னு அரைச்சிட்டு, ரொம்பவும் நைஸா இல்லாம, ரொம்பவும் ரவை மாதிரி இல்லாம, கொஞ்சம் இந்த பாம்பே ரவை சைஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சைஸுக்கு இதை அரைச்சிட்டு, இதை வந்து ஒண்ணும் அதிகமா அரைச்சாதான் அடை வந்து ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். முறுமுறுன்னும் வரும். வெங்காயம் போட்டா வந்து முறுமுறுன்னு வராது, சாஃப்டா வராது. ரொம்ப சாஃப்டா ஆயிடும். அது வந்து முறுமுறுன்னு வராது. நான் வந்து அதை இனிதான் நம்ம மாலைபட்சத்தினால வெங்காயம் எல்லாம் எதுவும் சேர்க்க போறது இல்லை, பிளெயினா தான் அரைக்க போறோம், பார்க்க போறோம். நான் இப்ப அரைச்சுன்னு வந்துட்டு காமிக்கிறேன். நான் வந்து அரைச்சிட்டேன் அடைக்கி. பாருங்க, நரன்னு தான் அரைச்சிருக்கேன். திக்கா தான் இருக்கு. நான் இன்னும் வேணும்னா தண்ணி ஊத்திக்கலான்னு நான் இப்ப ஒண்ணு வாத்துருக்கேன். எப்படி வருதுன்னு பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலான்னு. இதை எப்படி மொறுமொறுன்னு வரும். அவ்வளவு வெங்காயமும் போடல, மாவும் திக்கா இருந்ததுன்னா நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்ப இதை பார்த்துட்டு இன்னும் ஒண்ணு வாத்துடலாம், வேணும்னா தண்ணி ஊத்திக்கலாம்னு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் ஒரே ஒரு பரங்கிக்காய் இருந்தது, அது போட்டு சாம்பார் வச்சிருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு. அப்புறம் வந்து வெல்லம், அடைக்கு வந்து வெல்லமும் நெய்யும் தான் கேட்பேன், அதனால வெல்லமும் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இது வாத்துட்டு வேணும்னா கொஞ்சம் தண்ணி கரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இது வேகணும். இது ஒண்ணு வாத்துட்டு இன்னொன்னு வாத்து பார்க்கணும். பாருங்க, நான் வந்து கொஞ்சம் ரொம்ப திக்கா இருக்குது, கொஞ்சம் தண்ணி விட்டு பார்த்துருக்கேன். நல்லா கிறிஸ்பியா வந்துருக்காங்க, தெரியுதா? கிறிஸ்பியா வந்துருக்கு. மாலைபட்சம் 3வது நாள் டின்னர். அடை, பரங்கிக்காய் போட்டு கொஞ்சமா சாம்பார் வச்சேன். வெல்லம் இருக்கு, வெல்லம் நெய் அதுதான் இவன் தொட்டுப்பான், அதனால கொஞ்சமா சாம்பார் மட்டும் வச்சுட்டு வெல்லம் இருக்கு. இதுதான் இன்னைக்கு 3வது நாள் மாலைபட்சம் பலகாரம், அடை, சாம்பார்.